ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்திங்கன்னா டே 3 எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 3 மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகும். நான் 10 o'clock ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தயவுசெய்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் வார்ம் அப் பண்ணுறேன். வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 5 கவுண்ட் வார்ம் அப் பண்ணிவிடுங்க. 20, 50 கவுண்ட் பண்ணாலும் சரி, 10 கவுண்ட் பண்ணாலும் சரி, 5 கவுண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஒரு ஜஸ்ட்டு இந்த வார்ம் அப் நான் பண்ணுற வார்ம் அப் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வார்ம் அப் இருந்துச்சுனாலும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 25 கவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் இல்லையா, அது பண்ணுறதுக்கு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ரீசன் வந்து நான் வீடியோலாம் வந்து எடுக்கிறனால வந்து வீடியோ வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் நான் வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து வீடியோ கரெக்டாக கிளியராக உங்களுக்கு வந்து வீடியோ தெரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்த்து நான் கேமரா செட் பண்ணி எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் குயிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் உங்களோட வெயிட் லாஸ்க்காக மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி உங்களோட பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் 20 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபிட்டாக வச்சுக்கலாம் அவ்வளோதானே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ஹெல்த் வைஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தான் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் எல்லாமே. அப்படியே டோட்டலாக வெயிட் ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோ அது அடுத்தபட்ச விஷயம். நீங்கள் தொடர்ச்சியாக சிம்பிளாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும். அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான். ஏன் அப்படின்னா எனக்கே வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோவுக்கும் நான் வந்து அதுக்கடுத்து ஒரு 1 இயர் கழித்து ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எப்படி 1 இயர் கால்குலேஷன் சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோவும் தீபாவளி அன்றைக்கி தான் எடுத்தேன், இன்னொரு ஃபோட்டோவும் தீபாவளி அன்றைக்கி தான் எடுத்தேன். 2 ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரே வெயிட்டில் தான் இருந்தேன். ஆனால் என்னோடய பாடியில் இருந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவ்வளோ சேஞ்சஸ்னால் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணனால தான். அந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு மாறும். சரிங்களா? ஸ்கின் டோனு, ஹேர் க்ரோத் எல்லாமே டோட்டலி நமக்கு ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இது வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போடுறீங்க அப்படின்லாம் போடுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற தம்ப்நெயிலு, அதுவும் இப்போ டே 2லலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்க தம்ப்நெயில் பிக்சர்லாம் ஒரிஜினல் பிக்சர் தான். எல்லாமே உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். சரிங்களா? தயவு செய்து வந்து 20 மினிட்ஸ் மட்டும் எனக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா, பிகினராக இருக்கிறவங்க 5 கவுண்டில் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ தான் குனிஞ்சு நிமிஞ்சு என்ன வேலைகள் செஞ்சாலும் சரி, ஆனால் நம்மளோட ஹெல்த்துக்குன்னு அதையும் தாண்டி நாம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் தான் ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தைங்கள சமாளிக்கிறேன். 3 குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். 3 குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செய்யணும். வீட்டை நான் தான் தனியாக பார்த்துக்கணும். எல்லா வேலையும் வீட்டை நான் தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ ஃபிட்னஸாக வீட்டு வேலை செஞ்சால் மட்டும் நம்ம ஃபிட்னஸாக இருந்துருவோம். சிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, நாங்களாம் அந்த காலத்துலலாம் செய்யாத வேலையா, நாங்கள் என்ன ஜிம்முக்கு போகணுமா, ஒர்க் அவுட் பண்ணோமா, யோகா பண்ணோமாலாம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிற ஆன்சர் இது தான். சரிங்களா? அப்படின்னு பார்த்தா நான் அவ்வளோ வேலை தனியாலாம் எல்லாமே வீட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறதே நான் தான். சரிங்களா? அதையும் தாண்டி நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல சொல்கிற ஒரு விஷயம், தயவு செய்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் தான் உங்களோட ஃபிட்னஸையும் பார்த்துக்க முடியும், டோட்டல் பாடியோட ஹெல்த் கேரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே
3 ஆச்சா. டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு எப்போதுமே அமைதியாக தான் இருக்கும். ஆனால் நான் மட்டுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போலாம் வீட்டோடு சேர்ந்து நானுமே ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி எனக்கு டே 3ல் ஃபீல் ஆச்சு. இதையும் தாண்டி ஒரு மிராக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயராக ஒர்க் அவுட்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து நான் ஃபேஸ் பண்ண 2 விஷயம். இந்த 2 விஷயத்துக்காக ஒரே ஒரு டேப்லெட் டே பை டே நான் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பேராசிட்டமல் 650. இது எதுக்காக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தாங்க முடியாத அளவுக்கு தலை வெடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து வீட்டில் பேராசிட்டமல் இல்லை. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தலைவலி கொஞ்சமாக மதியானத்துலேருந்து இருக்குது. சரி ஒத்தடம் கொடுப்போம், அது கொடுப்போம், சுடு தண்ணி குடிப்போம், காஃபி குடிப்போம்னு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அதையும் தாண்டி சடனாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 6 மணிலேருந்து எனக்கு தலைவலி அதிகமாகிடுச்சு. வீட்டில் திடீர்னு பேராசிட்டமல் காலி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் போயிட்டு என்னாலையும் வாங்கவும் முடியாது, ஹஸ்பண்டும் வர முடியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரையும் ரூம் கதவை சாத்திட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்கள ஹாலில் விட்டுட்டு கதறி அழுகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா தலைவலி அப்படி வலிக்குது. பக்கத்தில் யாராவது சின்னதாக சவுண்டு போட்டால் கூட போதும், அப்படியே வெடிக்கிற மாதிரி எனக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே அந்த தலைவலி கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் பேராசிட்டமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரீசன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் சிசரியன், அதாவது யுவனிவதிக்கு ஃபஸ்ட்டு பேபிஸ் ஃபஸ்ட்டும் செகண்டுக்கு கூட எனக்கு பிரச்சனை இல்லை. யுவனிவதிக்கு அப்புறம் ட்வின்ஸ் ப்ரெக்னன்சி வந்து சிசரியன் தான் எனக்கு பண்ணாங்க. சிசரியன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செர்விக்கல் ஸ்டிச் ஒன்று பண்ணாங்க. இந்த செர்விக்கல் ஸ்டிச்சுக்காகவும் சிசரியனுக்காகவும் முதுகு தண்டில் 2 ஊசி போட்டாங்க. இந்த ஊசினால் என்னால் கொஞ்ச நேரம் கூட நிமிர்ந்து உட்காரவே முடியாது. அதனால ரொம்ப பேக் பெயின் வந்து சிவியராக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இந்த பேக் பெயினும் குறைஞ்சிருச்சு அப்படின்னும் நிறையா பழைய வீடியோஸ்லையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணதை நிறுத்தினதுக்கப்புறம் கொஞ்சமாக பழைய மாதிரி இந்த பிரச்சனைகளை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போல்லாம் இந்த 1 இயரில் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் எங்கே போனாலுமே சாஞ்சு உட்காரணும், இல்லைனா ஃப்ளாட்டாக படுக்கணும். அதை மாதிரி அப்படி படுத்து இப்போ என்ன பழகிடுச்சுன்னா, எங்கே போனாலும் இப்படியே படுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா முதுகு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹெவியாக பயங்கரமாக வலிக்குது. ஆனால் இப்போது இந்த 3rd டேயில் எனக்கு தலைவலியும் இல்லை, பேக் பெயினும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏம்மா 3 நாள் தான் ஆகுது நீ ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு கேட்கலாம். நான் டே பை டே இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிற்றை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. நிறையா பேர் என்கிட்ட கேட்பாங்க லைவில், அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு. எப்படி நான் வந்து வீடியோவில் போஸ்ட் கொடுத்துட்ருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அங்கே விழுந்து தலையில் அடித்து சிரிச்சிட்ருக்காரு. இது மாதிரி தான் பாடியில் அங்கங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகி இதை மாதிரி நம்மளோட இன்ச்சஸ்லாம் ஒரு சில இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இன்ச்சஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்காகவே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட் தான், சரிங்களா. அடுத்து டயட். இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம் நமக்கு, சரிங்களா. அதை தயவுசெய்து பார்த்துக்குங்க. நம்மளோட சேனலில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும், எனக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வைரஸ் ஃபீவர் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அப்போ தான். ஃபீவர்னாலே எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டனாலேயோ கோல்டுனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலேயோ ஃபீவர் அவ்வளோ சீக்கிரம் வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு ½ டே இல்லை 1 or 2 ஹவர்ஸில் வந்து போயிடும். உடனே மெடிசன் எடுத்த உடனே போயிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் எனக்கு ஃபீவரே. என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுதான் லைஃப்பில் என்னடா இது சடனாக இப்படி ஒரு பிரேக்கு, இதை எதிர்பார்க்க முடியல, இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி போய் நான் படுப்பேன்னு, என்னோடய ப்ரெக்னன்சியில் கூட நான் அப்படிலாம் நான் படுத்திருந்தது இல்லை தெரியுமா. 1 வீக் படுத்த படுக்கையாகவே சுத்தமாக அப்படிலாம் இருந்ததே கிடையாது. என் சிஸ்டரியன் கூட எல்லாருமே கேட்டாங்க, என்ன ட்வின்ஸ் சிசரியன் இப்படிலாம் வீட்டுக்கெலாம் உடனே வரக்கூடாது. யுவனிவதி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பிறந்தாங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி காலையில் தான் வந்து அட்மிட் ஆகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கெலாம் நான் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். ஆமாம், புதன்கிழமை அன்றைக்கெலாம் கிளம்பி வந்தாச்சு. அதேமாதிரி ஆராதனாவுக்கு அவள் செவ்வாய்க்கிழமை பிறந்தா, நாங்கள் வந்து புதன்கிழமை அன்றைக்கெலாம் வீட்டுக்கே வந்துட்டோம்.
அது மாதிரிலாம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. நான் வந்து எனக்கு வெயிட்டே எங்கே ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் கேட்பீங்க, ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தானே உங்களுக்கு வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து வெயிட்டு கிடையாது. ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் இதை மாதிரி என்ன மாதிரி ஆப்ஸு இந்த தொடைக்கிட்ட இதை மாதிரிலாம் சதை அதிகமாகி ரெடியூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரியவே இல்லை, இப்போ தான் புரிஞ்சுது. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி 2017 வரை 2017-18 ரொம்ப லீனாக இருப்பேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இது என்ன கொசு மாதிரியே இப்படி திரிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ரி அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு. ஆனால் வெயிட் கெயின் ஆனது நல்ல விஷயந்தான். ஏன்னா நான் ரொம்ப லேசியாக இருந்தேன் அந்த டைமில், ரொம்ப லீனாகவும் இருந்தேன். கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் தான் புள்ள நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பண்ணியிருந்தா எனக்கு நல்ல ஃபிட்னஸாக ஆகிருப்பேன். கடைசியில் அவங்க வாங்கி கொடுத்தது அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தனால என்ன ஆகிடுச்சுன்னா வெயிட் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிது. மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனோடனையும் பயங்கர ஹாப்பி. வீட்டில் எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன்லேயே நான் இருந்துகிட்ருந்தேன். நல்ல ஃபுட்டு கிடச்சிது, நல்லா சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் 9 மணிக்கு ஆஃபீஸ் போவார். நான் வந்து 8:55 ஏஞ்சி தோசை ஊற்றி கொடுப்பேன், காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டேன். திருப்பி அவர் ஆஃபீஸ் போனோடனையும் நான் போய் படுத்து தூங்கிடுவேன். கரெக்டாக 12 மணிக்கு வருவார். 1 ஹவரில் சமைப்பேன். திருப்பியும் ஆஃபீஸ் போயிடுவார். நான் திருப்பி போய் இழுத்து மூடி தூங்கிடுவேன். அடுத்த 3 மாதத்தில் 6வது நான் வந்து வயிற்றில் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, நல்லா சாப்பிட்றது. கோவிட் டைம் வேறு வந்துருச்சு. நல்லா ரெஸ்ட்டு அப்படியே போச்சு. ஒரு கடந்த 3 வருஷம் மேரேஜ்க்கு முன்னாடியிலேருந்து 1 வருஷம், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நல்ல ரெஸ்ட்லேயே இருந்தேன். இப்படியே இருக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு எனக்கு, சரிங்களா? அதனால் கொஞ்சம் நான் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து தான் நல்லா வந்து ஒரு ஃபிட்டாக ஆக முடியும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. என்னாலே முடியுது அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும், சரிங்களா? அதனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மோட்டிவாக இருங்க, சரிங்களா? வெயிட்டு நீங்கள் வந்து டயட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வெயிட்டே ரெடியூஸ் ஆகவே மாட்டேங்குது. சிலருக்குலாம் 10 கிலோ ஈஸியாக குறைச்சிடலாம், முன்னாடி ஒரு 4 கிலோ ஈஸியாக குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் குறைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அது உங்களோட ஃபேட் லாஸ், உங்களோட பாடியில் இருக்கிற இன்ச் லாஸ் சொல்கிறேன் இல்லையா, உங்களோட பாடியில் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. கடைசி அந்த 10 கிலோ குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது கஷ்டமாக நினைக்க வேணாம். முடியாதுங்கிறது நம்மளோட பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். இம்பாசிபிள்னு ஒரு விஷயம் கிடையாது, எதுவுமே பாசிபிள் தான். ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படின்னா யாராலுமே முடியாது அப்படின்னு மனசில் வந்து செட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து உங்களோட அந்த ஒபிசிட்டிலேருந்து மீண்டு நிச்சயம் வர முடியும். என்னோட பிளட் டெஸ்ட்டு லாஸ்ட்டாக அந்த டிசீஸ் வந்துச்சு இல்லையா, அந்த பிளட் டெஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் கவுண்ட்லாம் வந்து கம்மியாக இருக்குங்கும் போதெல்லாம் எனக்கு ஷாக்கிங்கே. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது டயட்லாம் பண்ணும்போதுலே என்னோடய பிளட் கவுண்ட்டு இந்த ஹீமோக்ளோபின் லெவலு 12 to 13 பாயிண்ட் இருந்துச்சு. ட்வின்ஸ் ப்ரெக்னென்சிங்க அப்போ சிசரியன் பண்ணும்போது எனக்கு பிளட்டே ஏற்றலை, டாக்டரு ஏற்றாமே தான் சிசரியன் பண்ணாங்க. அப்போயே எனக்கு 12 பாயிண்ட் இருந்துச்சு. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இதுவரையுமே நான் அது மெயின்டென்லேயே தான் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக எப்போ அந்த டயட்டு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அது போய் டெஸ்ட் பண்ணால் 10 தான் இருக்குது. 10 to 11 கிட்ட 10 to 11 இருந்துச்சு. தொடர்ச்சியாக 10 நாள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன்னு ரத்தத்தை பூரா உறிஞ்சினாங்க. அப்புறம் 10 பாயிண்ட் வந்துச்சு. இப்போ எத்தனை பாயிண்ட் இருக்குன்னே தெரியல. நான் போய்ட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்தில் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பேலன்ஸ் கவுண்ட்டும் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டும் அகைன் வந்து எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் எடுத்துகிட்டு என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எப்படியோ இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸை பொறுத்த வரையும் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் தோணும் எங்கே வந்து இவங்க சொல்கிறாங்க 25% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை சுற்றி வந்து சந்தோஷமான சூழல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப குவைட்டாகவும் நம்மளோட மனநிலவையை ரொம்ப அமைதியாக வச்சுருந்தாலே போதும். உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப கிரேவிங் ஆகி நீங்கள் சாப்பிட்றீங்க நிறையா அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அது என்ன ரீசன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு ஒரு ரீசன் வந்து இந்த 3 டேஸில் புரிஞ்சுது. என்னென்னா, முன்னாடிலாம் என்னை சுற்றி நிறையா ஃபுட்டு வீடியோஸாக வரும். நம்மளோட மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்மளோட சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபுட்டு வீடியோஸாக வரும். அப்புறம் நிறையா இடத்துக்கு வெளில போவோம், நிறையா இடத்துல ஹோட்டலில் போய் ஃபுட்டெல்லாம் பார்ப்போம். அதை பார்க்கும்போது சிலருக்கு கிரேவிங் ஆகும், டெம்ப்ட் ஆகும். அது மாதிரி ப்ராப்ளம் எனக்கும் இருக்குது. நேற்று வரையும் நல்லா தான் இருந்துச்சு, நான் கூட கிரேவிங் ஆகலைன்னு சொன்னேன். டக்குன்னு ப்ரௌனி ஞாபகம் வந்துச்சு, ஐயோ கிரேவிங் வர மாதிரி இருந்துச்சு. சடனாக அந்த மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரேவிங் அந்த தாட்டே வரல. அப்போ நம்ம நினைக்கிறனால தான் நம்மளுக்கு கிரேவிங் ஆகுது. அப்போ நம்ம வந்து நமக்கு பசிக்கிறனால நம்ம சாப்பிடல, நம்ம நினைக்கிறனால தான் சாப்பிட்றோம். அப்போ நினைக்கிறனால சாப்பிட்றத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்ணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் டேவே சொன்னேன், நம்மளோட பாடி பேச்சை கேட்க டைம் எடுக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி நம்மளோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் தயவு செய்து வந்து இது மாதிரியான ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸு, எந்த நேரமும் வீட்டில் வந்து நொறுக்கு தீனிகளாக வாங்கி வைக்கிறது, நீங்கள் எப்போ உங்கள் கண் முன்னாடி நிறைய சாக்லேட் இருக்குது, நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது, நிறைய நொறுக்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்குறீங்களோ, அப்போது நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டாக இருங்க. நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கீங்க, உங்களோட செல்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நேற்றுக்கே என் குழந்தைக்கு சாக்லேட் எடுத்து கொடுக்கும்போது, எப்போல்லாம் என் குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறேனோ அப்போல்லாம் நான் 2 சாக்லேட் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு வேணால் நீ சாப்பிடு பாப்பா அப்படின்னு நான் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மாதிரியான விஷயங்களை தவிர்க்க ஆரம்பித்தாலே போதும். நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஆயிருவீங்க. சின்ன சின்ன விஷயந்தான், இதெல்லாம் வந்து மாற்றினாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து Day 3யோட ஒர்க் அவுட் வந்து போயிட்டுருக்கு. நல்லபடியாக நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. சார் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி மஸ்ட் ட்ரை. இதெல்லாம் பண்ணும்போது இந்த கோல்டுலேருந்து ரிலீஃப் ஆகலாம். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த மெடிசனும் சுத்தமாக எடுக்கவே இல்லை, கோல்டுக்காகவும் எடுக்கல. நல்லாவே சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய குரலில் உங்களுக்கு. ஓகே, முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எப்போதுமே நம்ம காம்போவாக வந்து டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த சேலஞ்சில் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை பார்க்கும்போது நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றேன், ஹோம்லியான ஃபுட் தான் சாப்பிட்றேன், நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிட்றேன்னா, இல்லை டயட்டுக்காக செப்பரேட்டாக ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து இந்த டைம் வந்து டயட்டுக்காக ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஒர்க் அவுட்காக ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறதில்ல. நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க லைஃப்பில் என்ன ரொட்டீனாக இருக்குமோ அதை மட்டுமே வச்சு தான் வெயிட் லாஸ் பண்ணி காட்ட போகிறேன். சரிங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னாலே வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு தாட் இருக்குது, அதை உடச்சி எறியணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இது வந்து 500 ml வாட்டர், சரிங்களா, இது எடுத்துக்கிறேன். சரிங்களா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா, வீட்டில் வந்து ரவா உப்புமா தான் எமர்ஜென்சிக்கு மார்னிங் பண்ணேன். அண்ட் வந்து கொஞ்சமாக கிரேவி, இதுதான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, கரெக்டாக ஈக்குவலாக இதே பவுலில் தான் நான் வந்து ரவையும் எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் வந்து எக் ரைஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா, எக் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட குவான்டிட்டியை பாருங்கள், இது ஃபுல் பவுல். சரிங்களா, இந்த பவுலில் 3/4 பவுல் தான் எடுத்திருக்கேன். என்ன ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, என்ன வீட்டில் என்ன ரைஸ் பண்ணாலுமே பெரிய பவுல் ஒரு பவுல் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி குட்டி பவுல்னால் ஒரு 2 பவுல் எடுத்துக்கோங்க. எக்கு தொக்கு எனக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து 2 எக்கு போட்டு எக்கு தொக்கு பண்ணியிருக்கேன். இது என்ன எக்கு ப்ளஸ் எக் ரைஸான்னு கேட்பீங்க. வீட்டில் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து
வீட்டில் அவங்கெல்லாம் நொறுக்கல் அது இதுன்னு நிறைய ஆயிலான ஃபுட்டை இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு ஹெல்த்தியாக வேணும்னு இப்படி எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கிரேவிங் அது மாதிரிலாம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக புல்லட் காஃபி, நான் வந்து வித்தவுட் சுகர் வித்தவுட் மில்கில் புல்லட் காஃபி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலைலாம் சாப்பிடும்போது உங்களோட கிரேவிங்ஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, பட்டாணி குருமா தான். ஃபுல்லாகவே இதில் பட்டாணி மட்டும்தான் இருக்கும். அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் பட்டாணி மேஷ் பண்ணது தான். பெருசாக இதில் எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை. கேலரி பெருசாக பூஸ்ட்டை பார்க்காது. வீட்டில் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரி போட்டு கொடுத்தேன், எனக்கு மட்டும் நான் சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். ரொம்ப டீப்பாக ஆயில் ஃப்ரை பண்ணது மட்டும் எடுத்துக்க வேணாம். நார்மல் வீட்டில் ஆயில் சேர்ப்பீங்களா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்க போகிறேன். வார்ம் வாட்டரில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நான் இன்டேக் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.